Hi friends, welcome to our channel Stock Informer. Let's dive into the today's stock discussion. வணக்கம் and welcome to our channel. இன்னைக்கு டிசம்பர் 3, 2025 புதன்கிழமை. பங்குச்சந்தை எப்படி முடிஞ்சது? இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ஆச்சு? யாரு ஜெயிச்சா? யாரு தோத்தா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் கொஞ்சம் திணறிதான் போயிருக்கு நண்பர்களே. பெரிய ஏற்றமும் இல்லை, பெரிய இறக்கமும் இல்லை. ஆனா ஒரு சின்ன நெகட்டிவ் முடிவுதான். சென்செக்ஸ் சுமார் 200 புள்ளி கிட்ட குறைஞ்சு 84,949 புள்ளியில முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50 சுமார் 100 புள்ளி குறைஞ்சு 25,933 புள்ளியில முடிஞ்சிருக்கு. மொத்தத்துல இன்னைக்கு சந்தை கொஞ்சம் டல்லா தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனா இந்த டல்லான மார்க்கெட்டிலும் சில கம்பெனிகள் மின்னல் வேகத்தில் மேல போயிருக்கு. அதுல டாப் 3 யாருன்னு பார்க்கலாம். ஆச்சரியமா இன்னைக்கு ஐடி துறை தான் டாப்ல இருக்கு. விப்ரோ இன்னைக்கு இவங்க பங்கு 2.11% வரைக்கும் ஏறி டாப்ல இருக்காங்க. டிசிஎஸ் இவங்க பங்குகள் 1.90% மேல போயிருக்கு. இன்ஃபோசிஸ் இதுவும் 1.37% உயர்ந்து ஐடி துறையை ஜொலிக்குதுன்னு நிரூபிச்சிருக்கு. சரி, இப்போ யார் இன்னைக்கு கண்ணீர் விட்டாங்கன்னு பார்ப்போம். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இவங்க பங்கு சுமார் 2.44% இறங்கி ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காங்க. மேக்ஸ் ஹெல்த் கேர் இதுவும் 2.32% சரிஞ்சிருக்கு. டாடா கன்சியூமர் கிட்டத்தட்ட 2% கிட்ட நஷ்டத்தை சந்திச்சிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன முக்கியமான விஷயம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நேத்து டிசம்பர் 2 வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம மார்க்கெட்ல இருந்து சுமார் 3,642 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் சுமார் 4,645 கோடி ரூபாய்க்கு வாங்கி மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சல்யூட். உலக மார்க்கெட்டோட அழுத்தம் இன்னைக்கு நம்ம சந்தையிலையும் தெரிஞ்சது. பேங்க் நிஃப்டியில சில டெக்னிக்கல் மாற்றங்கள் நடந்ததுனால இன்னைக்கு வங்கி பங்குகளும் கொஞ்சம் பயம் காட்டியிருக்கு. இப்போ நாளைக்கு வியாழக்கிழமை மார்க்கெட்டை எது ரொம்பவும் தீர்மானிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு இல்லைன்னா நாளை மறுநாள் ரிசர்வ் வங்கியோட முக்கியமான அறிவிப்பு வரப்போகுது. ரீப்போ ரேட் விகிதத்தை மாத்த போறாங்களா இல்லையான்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வட்டி விகித அறிவிப்பு தான் நாளைக்கும் நாளை மறுநாளுக்கும் நம்ம மார்க்கெட்டோட பெரிய திருப்புமுனையா இருக்க போகுது. இவ்வளோதான் நண்பர்களே இன்றைய பங்குச்சந்தை ரிப்போர்ட். நாளைக்கு ஆர்பிஐ என்ன சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. இன்னொரு நல்ல ரிப்போர்ட்டோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. That's all for today's market update. If you gained valuable insights, please consider liking this video. For continuous access to our expert analysis on Indian share market results and announcements, be sure to subscribe to the channel. Your support by sharing this video with your network is also highly valued. Thank you for tuning in.